சில நேரங்கள் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணியே ஆகணும். உங்க குடும்பத்தை நீங்க பலவந்தம் பண்ணிதான் ஆகணும். உங்க பிள்ளைகளை ஜெபிக்கும்படி நீங்க பலவந்தம் பண்ணிதான் ஆகணும். உங்க பிள்ளைகள் சபைக்கு வரமாட்டேன்னு சொன்னா கழுத்துல மிதி, தரத்தரன்னு இழுத்துட்டு வாவன கழுத்தை பிடிச்சு. ஆசா அப்படிதான் செஞ்சார். வராதவன் செத்துன்னு சொன்னார், வராதவனை வெட்டிடுவன் சொன்னார். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் அந்த கட்டளை இருந்தது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கர்த்தரை கூப்பிடு, ஆண்டவரை கூப்பிடு, முட்டி போடு, ஜெபம் பண்ணு, வசனத்தை சொல்லு, சங்கீதத்தை வாசி. டிமாண்ட். Sometimes you have to demand your family to seek God. You cannot compromise when they don't pray, when they don't seek God. சொல்லு, நீ கர்த்தரை தேடனா உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லு. நீ கர்த்தரை தேடுகிற கணவரா இருந்தா நான் உன் கூட வாழறேன். அவர்கள் இஷ்டம் போல வாழ விடாதீங்க. பிள்ளைகளை கணவரை டிமாண்ட் பண்ணுங்க, இழுத்துக்கிட்டு வாங்க. கர்த்தர் அவனை தொடுவார், கர்த்தர் அவனோடு கூட பேசுவார். உன் பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்து வாழ, உன் பிள்ளைகளுக்கு காணிக்கைகளை கொடுக்கும்படி சொல்லி கொடு. உன் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து தசமபாகம் கொடுக்க சொல்லி கொடு. உன் சம்பாத்தியத்துல தசமபாகத்தை பிரித்து வைத்து நீ கொடுக்கிறத உன் பிள்ளைகள் பார்க்கட்டும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு தோணும், நான் வளர்ந்து வரும்போது என்னுடைய உத்தியோகத்துல என்னுடைய சம்பளத்துல கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்கிற ஒரு காரியத்தை நீ விதைக்காத பட்சத்துல உன் பிள்ளைகள் அவைகளை கற்றுக்கொள்ள முடியாது. உன் ஜெபத்தை பார்க்காத பிள்ளைகள் உன்னை போல ஜெபிக்க எழும்பவே முடியாது. கர்த்தரை தேட உன் குடும்பத்தை டிமாண்ட் பண்ண, உன் பிள்ளைகளை மனைவியை உபவாசிக்க கட்டாயப்படுத்த விடாத. ஏன் கர்த்தரை தேடும்படி ஏசா கட்டளையிட்டார்? எதற்காக கர்த்தரை தேடினா? நீங்க தேடினாதான் அவர் தென்படுவார். அப்பதான் அவரை கண்டடைய முடியும். நீங்க கர்த்தரை தேடலனா, நீங்க கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா பைபிள் சொல்லுது அவர் உங்களை விட்டுவிடும். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார். நீ அறிவை வெறுத்தாய், கர்த்தரை அறிகிற அறிவை வெறுத்தாய், கர்த்தரை தேடுகிற அறிவை வெறுத்தாய். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ மறந்துட்ட, நீ வேதத்தை மறந்துட்ட. அதனால நான் என்ன பண்ண போறேன்? நான் உன்னை மறக்க போறேன். உன்னை மட்டும் இல்ல, உன் பிள்ளைகளை மறக்க போறேன். உன் பிள்ளைகளை மட்டும் இல்ல, உன் சந்ததியை நான் மறக்க போறேன்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் போது கர்த்தரை நீங்க காண்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அனுகூலமா கர்த்தர் உங்களுக்கு இருப்பார். உங்கள் தலைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். தேவ தூதர்கள் உங்கள் வீட்டுகளில் இருப்பார்கள். உங்கள் வீட்டில் ஒரு பிரசன்னம் இருக்க, உங்கள் ஜெபங்களுக்கு நிச்சயமா ஒரு முடிவு வந்தே ஆகும்.